வெல்கம் டு ஃபுட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு ருசியான 5 வகையான சட்னி ரெசிபீஸ் எவ்வளோ குவிக்காக செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சட்னி கார சட்னி. ரொம்ப சிம்பிள், 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோங்க. அதுக்கு வெள்ளைப்பூடு 10, காஞ்ச மிளகாய் 10. இதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை பச்சையாகவே எடுத்துக்கலாம். நான் பச்சையாக எடுத்து போட்டு வச்சுக்கிட்டேன். தண்ணியில் ஊற வச்சுருந்தா நைஸாக அரையும், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. கல்லுப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கார சட்னி ரெடி ஆயிரும். இதுக்கு தாளித்து ஊற்றுறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, பெருங்காயம் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டான கார சட்னி ரெடி. அடுத்து புதினா சட்னி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். புதினா சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: தேங்காய் சிறிதளவு, புதினா 1 கப், உளுந்து 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4. இல்லை, உளுந்தம்பருப்பை ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிடணும். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. அடுத்து புதினாவை ஒரே ஒரு வதக்கு மட்டும் வைங்க, இல்லை கலர் மாறிடும். தேங்காவையும் லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்சியில் ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இதில் நம்ம புளி போட போகிறதில்ல, இதுக்கு பதிலாக லெமன் ஊற்ற போகிறோம். அப்போ தான் சட்னி கலர் மாறாமல் பச்சையாகவே இருக்கும். ஹோட்டல்ஸ்லலாம் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. சுவையான புதினா சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கையேந்தி பவன் கார சட்னி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ஒன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சின்ன வெங்காயம் 5லேருந்து 6, 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 10. இதை அப்படியே பச்சையாக மிக்சியில் போட்டு அரைச்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு கல்லுப்பை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துட்டு இதை தாளித்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பெருங்காயம், கருவேப்பிலை, கடுகு இது மட்டும் போட்டு தாளித்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இப்போது நம்ம 3வது சட்னி கருவேப்பிலை சட்னி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கருவேப்பிலை, உளுந்து, காஞ்ச மிளகாய், 3 தக்காளி, 2 ஸ்பூன் உளுந்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் 6லேருந்து 7 இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சிடணும். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டுக்கணும். எவ்வளோ கருவேப்பிலை போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வதங்கி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இதுக்கப்புறம் 3 தக்காளியை அப்படியே கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கி விடுங்க. லைட்டாக இருக்கிற எண்ணெயே போதும், அதிலே வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டு வர்றது உங்களுக்கே தெரியுது. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதையும் எடுத்து வச்சு இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு கல்லுப்பையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. சட்னி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை தாளித்து ஊற்றுறதுக்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு ஆட் பண்ணி தாளித்து விட்டாச்சு. டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இப்போது பிரண்டை சட்னி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியஸ்ட் சட்னி இது. பிரண்டை அவ்வளோ நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரண்டையை எடுத்து சுத்தம் பண்ணி இப்போ வச்சுருக்கோம். காஞ்ச மிளகாய், உளுந்து, தேங்காய்
புளி 2 பூண்டு. உளுந்த வெறும் சட்டியில் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 4 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். 2 பூண்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்க பிரண்டையை எடுத்து நல்லா எண்ணெயில் வதக்கணும். எண்ணெயில் வதக்க தான் அது நல்லாயிருக்கும், அந்த கரகரப்பு தன்மை போகும். நல்லா இப்போ எண்ணெயில் வதக்கியாச்சு, பிரண்டையை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. தேங்காயையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் வதக்கியாச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வதக்கின எல்லாத்தையும் ஆற வச்சுருக்கோம். அதை ஆற வச்சதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. சுவையான பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை தாளித்து ஊற்றுறதுக்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயம் தாளித்து ஊற்றிட்டா போதும். டேஸ்டியஸ்ட் பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.